ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சாவித்ரி பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் இந்த ஜூலை மாதத்துக்கான கிராசரியை போன சனிக்கிழமை நான் வாங்கிக்கிட்டு வந்தேன். எவ்வளோ கிராசரி வாங்கினேன், எனக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கிராசரியில் மட்டும் இந்த மாதம் சேவ் ஆச்சு, அதோட மாதம் நான் கிராசரியில் எப்படி பணம் சேவ் பண்ணுறேன் அப்படின்ற டிப்ஸையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் என்னென்ன கிராசரி வாங்கியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். என்னென்ன பொருளெல்லாம் லூஸில் கிடைக்குமோ அந்த பொருளெல்லாம் நான் லூஸில் வாங்கிட்டேன். ரவை 1/2 கிலோ, உளுத்தம்பருப்பு 1/2 கிலோ, வெள்ளை மூக்கடலை 1/4 கிலோ, துவரம்பருப்பு 1 கிலோ, வேர்க்கடலை வறுக்காது 1/4 கிலோ, கடலைப்பருப்பு 1/4 கிலோ, பாஸ்மதி ரைஸு 2 கிலோ வாங்கியிருக்கேன். எப்போவுமே நான் 1 கிலோ தான் வாங்குவேன். இந்த மாதம் 2 கிலோ வாங்கியிருக்கேன். ஏன்னா ஜூலை 13 பாப்பாவுடைய பர்த்டே அன்றைக்கி என் ஹஸ்பண்டுடைய ஃப்ரெண்டு ரிலேஷன்லாம் வருவாங்க. அதுக்காக அவங்களுக்கு பாஸ்மதி ரைஸில் சாதம் செய்கிறதுக்காக வாங்கினேன். பிரியாணி எல்லாம் செய்ய மாட்டேன், நார்மல் ரைஸ் தான். இங்கே பூனேயில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க. அப்போது அந்த பாஸ்மதி ரைஸில் ஒயிட் ரைஸ் வடிக்கிறதுக்காக தான் வாங்கியிருக்கேன். 2 கிலோ அவுள் 1 கிலோ, உடச்ச கடலை நான் 1/4 கிலோ வாங்கியிருக்கேன். சர்க்கரை 2.5 கிலோ வாங்கியிருக்கேன். ஏன்னா ஸ்வீட்டெல்லாம் செய்கிறதுக்காக வாங்கினது. அதோட பேக்கெட் ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் 50 கிராமு, தனியா பவுட்ரு 50 கிராமு, இது பெருங்காயத்தூள், மேகி மசாலா 5 ரூபீஸ்க்கு 2 வாங்கினேன். டீ பவுடர் 250 கிராம் ஒன்று, 100 கிராம் ஒன்று. 100 கிராம் ஓப்பன் பண்ணி நான் ஃபில் பண்ணிட்டேன், காலியாகிடுச்சுன்ட்டு. ஆயில் 2 லிட்டர் வாங்கினேன். 1 லிட்டர் இதோ இருக்குது, இன்னொரு லிட்டர் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெல்லம் காலி ஆகிடுச்சு, அதனால் வெல்லம் வாங்கியிருக்கேன், ஒரு 1/2 கிலோது. அதோட கோதுமை மாவு 3 கிலோ வாங்கினேன். 2 கிலோ இதோ இருக்குது, 1 கிலோ ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மேகி 3 பேக்கெட் வாங்கினேன். எப்பவுமே நாங்கள் அந்த 6 பேக்கெட் இருக்கும் இல்லைங்களா, அது வாங்குவோம். ஆனால் இந்த மாதம் 4 பேக்கெட் இருக்கிற மாதிரி தான் கிடச்சிது. 3 பேக்கெட் வாங்கினோம், 1 யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 2 இதோ இருக்குது. ஆல்ரெடி வீட்டில் ராகி சேமியா, நார்மல் சேமியாலாம் ஊரில் வாங்கிக்கிட்டு வந்தது இருந்துச்சா, அதனால் சரி 4 பேக்கெட் இருக்கிறதே 3 பேக்கெட் வாங்கினா போதும்னு சொல்லிட்டு 3 பேக்கெட் வாங்கினேன். இது போர்பான் பிஸ்கெட்டு 1 பேக்கெட் ஃபுல்லாகவே வாங்கிட்டேன். நிறைய பேர் சொல்கிறாங்க உங்கள் லிஸ்ட்டில் பிஸ்கெட் தான் நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு. பிஸ்கெட் பாப்பாவும் சாப்பிடுவா, நான் சாப்பிடுவேன், அதோட என் ஹஸ்பண்டும் சாப்பிடுவாங்க. டீ டைமுக்கு 2 டைமும் சாப்பிடுவோம். அதாவது மார்னிங்கும் சாப்பிடுவோம், ஈவினிங்கும் பிஸ்கெட் சாப்பிடுவோமா. அதனால் ஒரேடியாக ஹோல்சேல் ஷாப்பில் போகிறோம், அதனால் 2 பேக்கெட்டோ 3 பேக்கெட்டோ வாங்கின்னு வச்சிடுறது. நிறைய பிஸ்கெட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம பிஸ்கெட் சாப்பிடுவோம் தான். என்ன தான் நம்ம ஹெல்த்தியாக தேடி போனாலும் இது மாதிரி பிஸ்கெட்டை நம்மளால் தவிர்க்கவே முடியாது, வாங்கிடுறது. போர்பான் பிஸ்கெட்டு இந்த மாதம் தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா பாப்பா பர்த்டேக்கு பசங்கள்லாம் வருவாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அப்போ அவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு தேவைப்படும்னு இந்த மாதம் நான் கொஞ்சம் அதிகமாகவே வாங்கியிருக்கேன் பிஸ்கெட். 1 பேக்கெட் எக்ஸ்ட்ரா, அதுவும் க்ரீம் பிஸ்கெட் தான் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன். கோல்கெட்டு 100 கிராம், ஃபேஸ் க்ரீம் என் ஹஸ்பண்டுக்கு அது 2 வாங்கிட்டேன். விம்மு 2 ஆல்ரெடி இருக்குது. இதெல்லாம் சோப்பு ஷாம்பெல்லாம், அதனால் பார்த்து நான் இந்த மாதத்துக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும்தான் வாங்கியிருக்கேன். வீல் சோப்பு ஆல்ரெடி 2 இருக்கிறதுனால 1 வாங்கினேன். சிக் ஷாம்பு காலி ஆகிடுச்சு, 1 டசன் வாங்கினேன். கம்ஃபர்ட் எல்லாம் வாங்கலை இந்த மாதம். ஏன்னு பார்த்திங்கன்னா இங்கே வீட்டில் ஆல்ரெடி ஆர்டர் போட்டு அண்ணன் வாங்கி வச்சுட்டு போயிருக்காரு. அதனால் நான் கம்ஃபர்ட்டும் துணிக்கு யூஸ் பண்ணுற லிக்விடு இருக்குது ஆல்ரெடி, அதனால் நான் அது 2த்தையும் வாங்கலை. விம் லிக்விடு 2 பேக்கெட் போட்டிருக்கேன், காலியாகிடுச்சு. இது கோகோனட் ஆயில் ஊர்லேருந்து கொண்டு வரல, நான் இங்கே தான் வாங்கிக்கிறது. அதிகமாக எண்ணெயும் வைக்கிறது இல்லை, கோல்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பூனே கிளைமேட்டுக்கு. ஆல்ரெடி 100 ml இருக்குது, இன்னும் ஒரு 100 ml எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுட்டேன். ஏர்பிக் பெருசு வாங்கினேன். இது பெனாயில். இந்த பெனாயில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தண்ணியில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வீடு க்ளீன் பண்ணுறதுக்காக. இது க்ரீன் கலரில் இருக்கும், தண்ணியில் ஊற்றினா ஒயிட் கலரில் ஆகிடும். இது ஒரு பாட்டில் வாங்கினோம். பாப்பாவுக்கு பர்த்டேன்றதுனால டேரி மில்க்கு ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வாங்கிட்டோம். இந்த பாக்ஸில் எவ்வளோ இருக்குன்னா 72 இருக்குமா. இதுடைய ரேட்டு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 360 ரூபா. ஆனால் நான் ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கும்போது எனக்கு 340 ரூபா கொடுத்தாங்க, 20 ரூபா கம்மியாகவே கொடுத்தாங்க. 1 பேக்கெட் தான் வாங்கணும். ஏன்னா இதுலேயே 72 இருக்கிறதுனால பாதி கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கும் பாதி வீட்டாண்ட இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கறதுக்கும் 1 பேக்கெட் போதும்னு ஒரு டப்பா
வாங்கிட்டோம். இதுதான் வந்து இந்த மாதம் நான் வாங்கின கிராசரி. எல்லா திங்ஸும் நம்ம வந்து மாதம் மாதம் வாங்க மாட்டோம். ஏன்னா ஆல்ரெடி வீட்டில் இருக்கும். அதனால் நம்ம வந்து பார்த்து தான் வாங்குவோம். நான் வந்து இதில் சில பொருளெல்லாம் சொல்லியிருக்க மாட்டேன். ஏலக்காய், கிராம்பு, பட்டை இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வாட்டி வாங்கி வச்சுட்டாவே அது ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு வரும். எனக்கு வந்து 6 மாதத்துக்கு வரும். ஏன்னா நாங்கள் 2 பேர் தானே. எப்பாவது பிரியாணி, வாரமான சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு கொஞ்சமாக தான் தேவைப்படும். அதனால் இந்த ஏலக்காய், பட்டைலாம் மாதம் மாதம்லாம் வாங்க மாட்டேன். அதே மாதிரி கடுகு, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி இருக்கிறதுனால நான் பார்த்து என்ன தேவையோ அது மட்டும்தான் லிஸ்ட்டில் போட்டு இந்த மாதம் ஜூலை மந்த்து வாங்கியிருக்கேன். ஜூலை மந்த்துக்கு நான் வந்து 3500 ரூபாய் ஒதுக்கியிருந்தேன். அதில் வந்து எனக்கு இந்த பொருளெல்லாம் வாங்குறதுக்கு எவ்வளோ தேவைப்பட்டுச்சு, நான் எவ்வளோ சேவ் பண்ணேன் அப்படின்றத பார்க்கலாம். இந்த கிராசரி எல்லாம் வாங்கினதுக்கு அங்கே ஷாப்பில் கொடுத்த லிஸ்ட்டு இது. என்னென்ன பொருளெல்லாம் வாங்கணுமோ அந்த பொருளெல்லாம் எழுதி லாஸ்ட்டாக பில் பண்ணியிருக்காங்க. ஜூலை மந்த்துக்கு நான் 3500 ரூபாய் ஒதுக்கியிருந்தேன் இல்லைங்களா, அதில் எனக்கு 3060 ரூபாய் தான் ஆயிடுச்சு. மீதி வந்து 440 ரூபாய் மீதியாக இருந்துச்சு. நான் ரவுண்டாக என்ன பண்ணேன்னா 500 எடுத்து வச்சுட்டேன். நான் இந்த மாதம் 3500 ரூபாய் எதுக்கு ஒதுக்கியிருந்தேன்னா, பாப்பாவுக்கு சாக்லேட் வாங்கணும், அதே நேரத்தில் பிஸ்கெட்லாம் வாங்கணும், பர்த்டே வருதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிகமாகும்னு சொல்லிட்டு தான் 3500 ரூபாய் ஒதுக்கியிருந்தேன் ஜூலை மந்த்து. அதனால் எனக்கு வந்து இந்த மாதம் 3060 ரூபாய் தான் ஆச்சு. மீதி 500 ரூபாவை ரவுண்ட் அப் பண்ணி நான் சேவிங்ஸாக வச்சுட்டேன். ஜூன் மந்த்து நான் கிராசரிக்கு 3000 ரூபாய் ஒதுக்கியிருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஊருக்கு போயிட்டு வந்தேன். அப்போவே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு வந்தேன். ராகி சேமியா, பட்டை, லவங்கம், ஏலக்காய் அதெல்லாம் வந்து நான் ஜூன் மந்த்து ஊர்லேருந்து வரும்பொழுது வாங்கின்னு வந்ததுனால நான் 3000 ரூபாய் தான் ஒதுக்கியிருந்தேன். அந்த 3000 ரூபாயிலையும் எனக்கு வந்து 2600 ரூபாய் தான் எனக்கு கிராசரிக்கு வந்துருந்துச்சு. மீதி எனக்கு வந்து 400 ரூபாய் சேவ் ஆகிருந்துச்சு. அந்த 400 ரூபாவை நான் ரவுண்டாக பண்ணி 500 ரூபாவா ஜூன் மந்த் கிராசரியில் நான் சேவ் பண்ணியிருந்தேன். எனக்கு ஜூன் மந்த்து, ஜூலை மந்த்து இந்த 2 மந்த்தும் எனக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கிராசரியில் மட்டும் சேவ் ஆகிருந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் சேவ் ஆகிருந்துச்சு. இது மாதிரி நம்ம மாதமான கிராசரி வாங்கும் பொழுது லிஸ்ட்டு கொண்டு போய் வாங்கினோம்னா நம்மளால் அதிகமாக சேவ் பண்ண முடியும். அதுவும் வந்து ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கும் பொழுது மட்டும்தான் இது மாதிரி நம்மளுக்கு வந்து பில் கொடுப்பாங்க. நார்மல் வந்து சூப்பர் மார்க்கெட்லேயும் கொடுப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ஷாப்பில் தான் எம்ஆர்பியை விட குறைவான ரேட்டுக்கு கொடுப்பாங்க. அதனால் நம்ம ஒவ்வொரு மாதமும் கிராசரிக்கு ஒதுக்குற அமௌண்ட்டில் நம்ம மீதி ஆகிற அமௌண்ட்டை சேவிங்ஸாக எடுத்து வைக்கும் பொழுது நம்ம ஹஸ்பண்டு நம்மளுக்கு செலவுக்கு மட்டும் பணம் கொடுத்தாலும் நம்மளால் சேவ் பண்ண முடியும். நம்ம கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணும் பொழுது வருஷ கடைசி பார்த்திங்கன்னா ஒரு 6000 ரூபாய் 7000 ரூபாய் நம்மளால் ஈஸியாக கிராசரியில் மட்டும் சேவ் பண்ண முடியும். இது மாதிரி தான் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த வருஷம் ஜூன் மந்த்லேருந்து தனியாக கிராசரியில் சேவ் பண்ணுற அமௌண்ட்டை நான் அந்த பில்லோடவே சேர்த்து இது மாதிரி கவரில் எவ்வளோ சேவ் ஆகுதுன்னு சொல்லி நான் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா இந்த வருஷம் எனக்கு கமிட்மெண்ட்டு அதிகமாக இருக்குது. நான் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை சேவ் பண்ணணும் இந்த வருஷம். சேவ் பண்ணி அடுத்த மே மந்த் ஊருக்கு போகும் பொழுது நான் அந்த அமௌண்ட்டை கொண்டு போய் ஒரு முக்கியமான வேலையை முடிக்கணும். அதுக்காகத்தான் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இது மாதிரி நான் கவரில் போட்டு ஜூன் மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கிராசரியில் மட்டும் நம்ம சேவ் பண்ணுறதுக்கு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஒரு கவரில் போட்டு அந்த பில்லோடு வைக்கும் பொழுது ஒவ்வொரு மாதமும் நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், எவ்வளோ கிராசரியில் சேவ் பண்ணியிருக்கோன்னு ஈஸியாக நம்மளால் ட்ராக் பண்ண முடியும். நம்ம தேவையில்லாத என்ன பொருளை வாங்கியிருக்கோம் அல்லது வந்து தேவையான பொருளை என்னென்ன வாங்கி நம்ம சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.